Hey everybody, welcome to Vasu's Vegetarian Kitchen, where I believe everyone is a star. I hope you all are doing well and are safe wherever in the world. If you haven't subscribed to my channel, let's subscribe now and press that bell icon so that you are notified of my new videos. So let's get started to the new today's video. இன்னைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன பண்ண போறேன்னா Bread Paneer Bhurji Upma. ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ப்ரெட்டை க்ரஷ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ப்ரெட்டை ரொம்ப இது பண்ணிக்காமல் ஒரு க்ரஷ் பண்ணிட்டுருக்கேன் நான். அப்புறம் நான் இங்கே வந்து பன்னீரை புர்ஜி பண்ணி வச்சுட்டுருக்கேன், ஒரு மேஷ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் சனா மசாலா, அப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன். நீங்கள் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அக்கார்டிங்லி போட்டுக்கணும். ரொம்ப உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப கரிச்சு போயிடும். ஸோ உப்பு எதுவுமே பார்த்து போடணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் எப்பவுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அது தவிர நான் கோல்டு வின்னர் கூட யூஸ் பண்ணுவேன், ரிஃபைன்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ரிஃபைன்ட் ஆயில். பட் நான் இப்போ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணேன். நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடாய் வந்து என்னென்னா ஹாட்டாக இருக்குது. ஸோ அதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ரெகுலர் உப்புமாவில் கடலைப்பருப்பு போடுவோம். பட் நான் இங்கே கடலைப்பருப்பு போட போகிறல. ஐம் கோயிங் டு ரெஸ்ட்ரிக்ட் டு ஒன்லி மஸ்டர்டு. கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டேன். அது வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கட்டி பெருங்காயம், அது எல்ஜி கட்டி பெருங்காயம். ஸோ அதை நான் வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதை நான் போட்டுறேன். கட்டி பெருங்காயம் ரொம்பவுமே வாசனையாக இருக்கும். என்கிட்ட இப்போ கட்டி பெருங்காயம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் இதுவாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட கடுகு வெடிக்கிறது, கிராக்கில் ஆடுறது. இதுக்கப்புறம் நான் இங்கே என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, உளுத்தம்பருப்பு மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். அது நான் வந்து இங்கே வந்து தாளிக்கிற உளுத்தம்பருப்பு. இது நீங்கள் கடையில் எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ இது ஒரு டீஸ்பூன் தாளிக்கிற உளுத்தம்பருப்பு போட்டேன். அடுத்தது நான் இங்கே ஒரு பச்சை மிளகாவும் இஞ்சியும் வச்சுட்டுருக்கேன், அதையும் போட்டுற போகிறேன். நான் போட்டேன். கேஸ் நான் அணைச்சிக்கிறேன், ஏன்னா கருவேப்பிலை நான் போடணும். நீங்கள் எப்பயுமே வந்து எதாவது உங்களுக்கு போடுற ஐட்டம் பக்கத்தில் இல்லைன்னா நீங்கள் கேஸை அணைச்சிருங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட இண்டக்ஷன் இருக்குன்னா அதில் உங்களுக்கு பாஸ் ஃபீச்சர் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ ஆல்ரெடி இது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து hit that like button and also subscribe to my channel. Follow me on all the social media channels, and also I have a new channel. It's a podcast channel where I talk about food, social media updates and everything else. What's happening in social media and what new updates are happening for நம்ம கிரியேட்டர்ஸ்லாம் என்ன அப்டேட் புதுசாக வந்து வரது, என்னென்ன அப்டேட் பண்ணுறாங்க, அதை பற்றிலாம் நான் பேசுகிறேன் என்னோடய பாட்காஸ்ட் சேனலில். நீங்கள் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நான் வந்து இங்கே லிங்க் இதில் போட்டுறேன் வீடியோவில். ஸோ அதை நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன். இந்த கருவேப்பிலை அலமின்ட்டேன், நான் அதை போட போகிறேன். கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால அது வந்து மேலே வெடிக்கும். ஸோ கருவேப்பிலை ரொம்பவுமே நல்லது, எல்லாத்துக்கும் வாசனை கொடுக்கும். அதுவும் இந்தியன் ஃபுட்டாக இருக்கட்டும், எஸ்பெஷலி சவுத் இந்தியன் ஃபுட்டாக இருக்கட்டும், கருவேப்பிலை எல்லாமே இருக்கவே இருக்காது. ஸோ கருவேப்பிலை துவையல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோரோவர் இன்றைக்கி நான் பண்ணுறது வந்து பிரெட் பன்னீர் புர்ஜி உப்மா. ஸோ நான் அந்த கடலைப்பருப்பு மட்டும்தான் ஆட் பண்ணல. உப்மா நம்ம கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுவோம், நான் யூஸ் பண்ணல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த புர்ஜியாக வச்சுருக்கிற பன்னீர் புர்ஜியை நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் இங்கே ஆட் பண்ணிட்டேன். இது எனக்கு பன்னீர் ரொம்பவுமே பிடிக்கும். இட் இஸ் மை ஃபேவரட். ஐ கேனாட் லிவ் வித்அவுட் பன்னீர். I can eat paneer as it is. I can eat a fresh paneer as it is. So இது ஒரு நாள் நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இந்த டேஸ்ட்டு நான் ரொம்ப சிம்பிளாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஆனியன் கார்லிக் எதுவும் யூஸ் பண்ணல. because it is Saturday today and I don't eat on Saturdays onion and garlic. I
eat very less garlic, but உங்களுக்கு garlic நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட choice, you can add garlic to it and onion and garlic. Those who eat onion and garlic regularly, I eat onion regularly, but for the past month or so I have not been eating. ஸோ இப்போ நான் அது ஒன்று இதை பரட்டின்ட்டேன்னா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ரெட்டை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறதையும் நான் ஆட் பண்ண போகிறேன். இது நான் இங்கே 6 ப்ரெட்டு எடுத்துட்டுருக்கேன். இது வந்து சால்ட் ப்ரெட்டு. நீங்கள் உங்கள் சாய்ஸில் இருக்கிற ப்ரெட்டு எடுத்துக்கலாம், ஆனால் ப்ரெட் குவாலிட்டி நல்லா இருக்கணும். ஸோ இது ஒரு ரெண்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் நான் இன்னும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ண போகிறேன். நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், பட் பன்னீர் பூர்ஜியில் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது நான் சனா மசாலா ஆட் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து கார்லிக் ஆட் பண்ணல, நல்லா நான் ஆட் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் போட்டுருக்கேன். இது அடுத்தது என்ன ஆட் பண்ணணும்னா, இல்லை இதே ஆட் பண்ணணும், உப்பு. ஏன்னா அதில் ஆட் பண்ணியிருக்கிற உப்பு போகாது. ஸோ இதில் நான் வந்து 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதோட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, நான் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண வேண்டாம்னு பார்த்தேன், பட் லிமிட்டட் குவான்டிட்டி, ஏன்னா நான் ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கனால ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் இது வந்து ரொம்பவுமே நல்லது, ரொம்ப வாசனையாக இருக்கும். சரி, அதுலேயே இல்லை நீங்கள் வீட்டிலே பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதுவும் பண்ணலாம். ஐ நாட் ஆடட் ஆனியன் ஹியர். நீங்கள் ஆனியன் ஆட் பண்ணலாம், பிரமாதமாக இருக்கும். ஸோ இதை நான் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். இஃப் யூ லைக்கிங் இட், ப்ளீஸ் go ahead and subscribe to my channel. Hit that bell icon so that you are notified of my new videos. ஸோ நம்மளோட இது ரொம்ப ஈஸியான குவிக்கான பிரேக்ஃபாஸ்ட் இதுவாக இருக்கும். உங்களுக்கு பன்னீர் ப்ரோட்டீன் கிடச்சிருக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு ப்ரெட்டையும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதில் வேணும்னா நீங்கள் ஆம்ச்சூர் போட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட் டேஸ்ட் இட் அண்ட் ஜஸ்ட் டெல் as to how it is tasting. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 மூடி லெமன் வந்து புழியிறேன். நான் சோயா சாஸ் யூஸ் பண்ணல. இட் இஸ் யுவர் விஷ் டு யூஸ் சோயா சாஸ் ஆர் எனி அதர் திங் ஃபார் தட் டேங்கி ஃப்ளேவர். எலுமிச்சம்பழம் முடிஞ்சோன்னா இட் இஸ் ரொம்பவுமே ஹெல்த்தி. ஸோ ஆர் bread paneer bhurji upma is ready for breakfast. Please do try this at home. உங்கள் ஆட்டில் ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சஜஷன்ஸ் for any new recipe that you want me to prepare, I'll be most happy to do so. Please do leave your valuable feedback and suggestions in the comment section below. I'll see you next time. Meanwhile, subscribe to my channel Vasu's Vegetarian Kitchen and also to Star Splitters podcast, where I believe everyone is a star. Discover the star and the strength in you. So பார்த்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் இது என்ன பண்ணணும், ஸோ நம்மளோட bread paneer bhurji upma is ready for breakfast. It's
டைம் டு பிகின். இதை நான் வந்து டொமேட்டோ சாஸோட எல்லாம் இருக்கும். ஸோ இங்கே ஒன்றா சீஸால் கார்னிஷ் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே ஆல்ரெடி பன்னீர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். யூ கேன் see the paneer in it. Thanks for watching.